ஹாய் ஹலோ அந்த ஒரு புகைப்படம் 4 பார்ட்டுமே நம்ம சேனல் பேஜில் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட்டு பார்ட். அந்த ஒரு புகைப்படம் பாகம் 5. கதையை பார்த்துடலாமா? வாங்க. விக்னேஷும் சித்தப்பாவும் ஒரே அறையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது சித்தப்பா விக்னேஷை நேராக பார்த்தார். விக்னேஷ், உனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சது பாதி உண்மைதான். விக்னேஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான். அப்போ மீதி உண்மை என்ன சித்தப்பா? சித்தப்பா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். உன் உண்மையான அப்பா வெங்கடேசன், அவர் உன்னை விட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை. ஆனால் அவர் இறந்தது ஒரு சாதாரண விபத்து கிடையாது. விக்னேஷின் முகம் மாறியது. என்ன சொல்றீங்க? அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி என்னை சந்தித்தார். அப்போது ஒரு பழைய கேமராவை என்னிடம் கொடுத்தார். விக்னேஷ் உடனே அதிர்ந்தான். கேமராவா? சித்தப்பா தலையசைத்தார். அந்த கேமராவுக்குள்ள ஒரு புகைப்படம் மட்டும் இல்லை, உன்னை பற்றி ஒரு முக்கியமான ஆதாரம் இருந்தது. அது இப்போ எங்கே என்று விக்னேஷ் கேட்டான். சித்தப்பா மெதுவாக சொன்னார். அது உன்னை வளர்த்த உன் வளர்ப்பு அப்பாவின் வீட்டில்தான் இருக்கு. விக்னேஷுக்கு அதிர்ச்சி. என் வளர்ப்பு அப்பாவுக்கு தெரியுமா? சித்தப்பா பதில் சொல்லாமல் அவனை பார்த்தார். பிறகு மெதுவாக சொன்னார், தெரியும். அந்த ஒரு வார்த்தை விக்னேஷின் மனதை உலுக்கியது. அப்படின்னா இத்தனை வருடம் என்னிடம் எல்லாரும் பொய் சொன்னாங்களா சித்தப்பா? கண்களில் கண்ணீர் வழிந்தது. உன்னை காப்பாற்றதான் அந்த பொய் சொல்லப்பட்டது விக்னேஷ். யாரிடமிருந்து என்னை காப்பாத்துனீங்க? சித்தப்பா பதில் சொல்லும் முன் வெளியே திடீரென்று ஒரு கார் வந்து நின்று சத்தம் கேட்டது. இருவரும் கதவை நோக்கி பார்த்தார்கள். சித்தப்பாவின் முகம் வெளியேறு. அவர் வந்துட்டாரு. யார்? சித்தப்பா மெதுவாக சொன்னார். உன் அப்பாவின் மரணத்திற்கு காரணமானவர். அதே நேரத்தில் கதவு மெதுவாக திறந்தது. விக்னேஷ் திரும்பி பார்த்தான். வாசலில் நின்றிருந்த மனிதரை பார்த்ததும் அவனுடைய கையில் இருந்த பழைய புகைப்படம் கீழே விழுந்தது. ஏனென்றால் அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, விக்னேஷின் வளர்ப்பு அப்பாதான். விக்னேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அப்போ விக்னேஷின் பிறப்பில் இருந்து மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? வளர்ப்பப்பா ஏன் விக்னேஷின் அப்பாவை கொன்றார்? விக்னேஷின் அம்மா யார்? எல்லாவற்றையும் அடுத்த பாகத்தில் சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகளுடன் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி சீரியஸ் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.